அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திக்கற்றவர்களுக்கு தகப்பனாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே கலங்காதே என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாகவும் எங்களுடைய மதிலாகவும் இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய சகோதரரே, எங்கள் மத்தியஸ்தரே, எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பவரே, அப்பா எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஏசப்பா. உம்மிடம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்று நீங்க பயன்படுத்த போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மண்ணில் எங்களை உருவாக்கினவரே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை வெறுத்தாலும் எங்களை வெறுக்காமல் அப்பா எங்களை நேசிக்கிறவரே, எங்களின் அன்பு தகப்பனே, எங்கள் சிநேகிதரே, அப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மணவாளரே, எங்கள் தேற்றரவாளரே, அப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை புகழ்ந்து பாட எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த தருணத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க உங்களோட அபிஷேகத்தை நீங்க பொழிய போற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தரப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க அப்பா உம்மிடம் நாங்கள் எப்பொழுதும் சரணடைய எங்களுக்கு தேவையான ஞானத்தை தருகிறவரே உமக்கு நன்றி. எல்லா இக்கட்டு நாளிலும் இது நாள் வரையிலும் இந்த வருடம் முழுவதும் அப்பா எங்களோடு கூட இருந்து எல்லா வேளையிலும் மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் சோர்விலும் அப்பா தாழ்மையிலும் உயர்விலும் எல்லா நேரத்திலும் எங்களோடு கூட இருந்தவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே, எங்களோடு இருந்து எங்களுக்காக இந்த பாலைவன வாழ்க்கையிலே எங்களோடு கூட நடந்தவரே, நீரூற்றை காண செய்தவரே உமக்கு நன்றி. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அளவில்லா நன்மைகளை எங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் அப்பா நீங்க உங்களோட கிருபையால எங்களுக்கு தந்தீங்களே. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அப்பா உங்க கிருபையை புதுப்பிச்சீங்களே. நன்றி ஏசப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் மறந்த வேளையிலும் நீர் எங்களை மறவாது காத்து வந்தீரே. நன்றி ஏசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். தடுமாறின வேளைகளில் அப்பா நாங்கள் தடுமாறாமல் நிலைகுலைந்து போகாமல் எங்களுக்கு நல்ல அரணாக இருந்து எங்களை அப்பா அண்டையில் அப்பா அரவணைத்து செட்டைகளின் கீழே எங்களை சேர்த்து அணைத்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஏசப்பா. உங்க அன்புக்காக நன்றி ஏசப்பா. தகுதியில்லா எங்களை கிருபையினால மூடி மூடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்து எங்கள் கால் கல்லில் தடுமாறாமல் பாதுகாத்தீரே. எங்களை இன்னும் சாட்சியாக நிறுத்த வைத்திருக்கிறீரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எங்கள் நாவுகளை தொட்டு புது பாடல்களை எங்களுக்கு கொடுத்தவரே நன்றி நன்றி நன்றி. இந்த பிளாட்ஃபார்மை நடத்தும் பிரதர் ஜெனிஃபர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீரே. அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து பாதுகாத்து வந்தீரே. நன்றி. இங்க அட்டன் பண்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க உங்க இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்து சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறீரே. நன்றி அப்பா. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துன்ப வேளையிலும் எங்கள் எல்லாரோடும் கூட இருந்து எங்களை அரவணைத்து பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி. அடுத்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து புது ஆண்டை நாங்கள் நல்லபடியாக நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்ய போகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா. யாவே
ஹalleluya. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் வழி திறக்கும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நன்றி இயேசுப்பா. அப்பா, இன்று பேச போகிற சகோதரியை அப்பா ஆசீர்வதிங்க. அவங்கள மறைத்து நீங்க பேசுங்க, எங்களோடு இடர்படுங்க. உங்க வார்த்தையின் மூலம் எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள இணைய எங்களுக்கு கிருபை தாங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ரவி ஃபார் லீடிங் வர்ஷிப். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சரோஜி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். Praise the எல்லாருக்கும் Lord. கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். இந்த நல்ல அருமையான ஆராதனை வேலைக்காக, ஆராதனை நடத்திய சகோதரிக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம கடந்த முறை நான் எடுக்கும்போது எபேசு திருச்சபைக்கு பவுல் எழுதின அந்த கடிதத்தை தான் நம்ம பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு சின்னோண்டு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம போகலாம். 2 அதிகாரம் அதில் நம்ம பார்த்தோம். மொத்தம் 6 அதிகாரங்கள்ல 2 அதிகாரங்கள் முழுமையாகவும் அதோட இன்ட்ரோடக்ஷனையும் பார்த்தோம். இப்போ 3-4 அதிகாரம் இந்த நாட்டில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த எபேசியர் இந்த புத்தகமும் யார் எழுதினாங்கன்னா பவுல் எழுதினது தான். இது அவர் எழுதின சூழ்நிலை காலகட்டங்கள், அந்த இயர் பார்த்தீங்கன்னா கிபி 62. இதை அவர் எழுதும்போது அவர் எங்கிருந்து எழுதுறாருன்னா ரோம் நகர்ல இருந்தாருன்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல அவர் சிறையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சிறையில இருந்து அவர் எழுதின ஒரு கடிதம். கொலேசியருக்கு அடுத்து அவர் எழுதின ஒரு நிருபமா இது கருதப்படுது. ஏன்னா ரொம்ப கனெக்டிவிட்டி ரெண்டுத்துக்கும் இருக்கு. அவர் இது இருக்கிறதுனால அது சொல்லப்படுறது. இதோட மெயினான நோக்கம், மைய கருத்து என்ன அப்படின்னா கிறிஸ்துவும் திருச்சபையும். மற்ற நிருபங்களோட பார்க்கும்போது ஒரு தனி சிறந்த புத்தகமாக, தலை சிறந்த புத்தகமாக பவுல் எழுதிய புத்தகங்கள்ல இது காணப்படுது. ஒரு முழுமையான ஒரு காஸ்பல்ல நம்ம அந்த புத்தகத்துல பார்க்க முடியும். இது எபேசியருக்காக எபேசு பட்டணத்துல உள்ள திருச்சபைக்காக எழுதியிருந்தாலும் இது முழு ஆசிய நாடுல இருக்கக்கூடிய எல்லா திருச்சபைகளுக்குமான புத்தகமாக
இது ஒரு அதாவது எப்படின்னா சுற்று கடிதம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சர்க்குலர் மாதிரி இட் இஸ் went to ஆல் தி சர்ச்சஸ். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனர் ஏசியா இருக்கு இல்லையா, அதுல உள்ள அநேக நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, அங்க உள்ள திருச்சபைகள் எபேசுன்ற அந்த பேரை எடுத்துட்டு அவங்க திருச்சபையுடைய பெயரை போட்டு அவங்க வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இந்த அவங்களுக்கு இருந்ததுன்னு சொல்றாங்க. லவோதிக்கியருக்காக இவர் எழுதின ஒரு கடிதமாகவும் இது இருக்குன்னு சொல்றாங்க. இதுல முக்கிய கருத்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது, கிறிஸ்துவும் திருச்சபையும். கிறிஸ்துவை குறித்து அதிகமா முதல் 3 அதிகாரங்கள் முழுவதும் அவருடைய இறைத்தன்மை, அவரை எப்படி எந்த அளவுக்கு நம்மளை எப்படி நேசிக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறாரு, எவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்திருக்காரு, நமக்கு எப்படி ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த முதல் அதிகாரம் வந்து ஒரு தலைப்போ கூட நம்ம அன்னைக்கு பார்த்தோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் எவ்வளவெல்லாம் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னா, ஆவிக்குரிய எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள் அதை வந்து இந்த முதல் அதிகாரம் முழுவதும் சொல்லப்படுவதையும், அடுத்தது 2வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஈவு, இங்க பிரதர் போட்டிருக்காங்க காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லி. தேவனுடைய ஈவுகள், அவருடைய இரக்கங்கள், அவர் நமக்கு கொடுத்த கொடையாக அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, விலை கிரயமற்ற ரட்சிப்பு, இதை நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம இந்த 3rd சாப்டர்ல எதை பார்க்க போறோம்னா, பாலுடைய அழைப்பும், பால்ஸ் காலிங் அண்ட் பிரேயர், பவுலுடைய அழைப்பும் ஜெபமும். மற்ற புத்தகத்திலிருந்து இந்த எபேசியர் புத்தகம் சற்று வேறுபட்டதாக காணப்படுவதற்கு காரணமே என்னவா இருந்ததுன்னா, பவுல் மிகுந்த ஜெபத்தோட எழுதுறாரு. ஏன்னா சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மக்களை வந்து விசுவாசத்துக்குள்ள ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருந்தது. மிகுந்த ஜெபத்தோடு எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான மெசேஜ் எல்லாருக்குமே போய் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்கு. சுவிசேஷத்துடைய மொத்த சாராம்சம், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மொத்த சாராம்சத்தையும் நம்ம இந்த எபேசியர் திருச்சபையில எழுதப்பட்ட இந்த 6 அதிகாரங்களுக்குள்ளேயே நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 3வது அதிகாரம், பவுலின் அழைப்பும் ஜெபமும். நம்ம ஒரு வசனமா தான் போக போறோம். பைபிள் இருக்கிறவங்க கண்டிப்பா பைபிள் எடுத்து படிங்க. எல்லாருமே கொஞ்சம் இடையில ரீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் படிட்டு இருக்கும்போது கேட்கறவங்களுக்கும் அது போர் அடிக்கும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இடையில எல்லாருமே நம்ம ஃபுல் பார்ட்டிசிபேஷன் கொடுத்தோம்னா சந்தோஷமா இருக்கும். இதுல 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக. ஆமென். பாருங்க, புறஜாதிகளாகிய உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அவர் வந்து ஜெயில இருக்கிறது தான் அவர் அவங்க சொல்றாரு. ஒரு 2-3 இடங்கள்ல இருந்து இதுல இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமா அவர் ஜெயில இருந்து எழுதினது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு. பாருங்க, இப்போ அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாலும் அவங்க யாரையும் புறஜாதிகளுக்குன்னு விசேஷமா அழைக்கப்படல. இந்த பவுல ஸ்பெஷலா அழைக்கிறார். அதுக்கு ஒருவேளை காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பு ரொம்ப பெருசு, பவுலுடைய அழைப்பு ரொம்ப மதிக்கப்படத்தக்கது. அதே நேரத்துல அவர் எவ்வளவா எதிர்த்தாரோ அவ்வளவா ஆண்டவர் அவரை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கிறிஸ்து பரவக்கூடாது, இந்த நாமம் சொல்லப்படக்கூடாது, இது எவ்வளவு அவரை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி இது பாவமா இருக்குது. அதனால அவர் வைராக்கியமா இதை எதிர்க்கிறார். எவ்வளவு வைராக்கியமா கிறிஸ்துவுக்கு விரோதமா நின்றாரோ அந்த அளவு அவரை பூமியின் எல்லை வரைக்கும் ஆண்டவர் அனுப்பிச்சு விட்டார். புறஜாதிகளுக்காகவே ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார்னு சொல்ல. ஒருவேளை
யார் மூலியமாவும் ஆண்டவரால் கண்டிப்பா கிரியை செய்ய முடியும். அதே நேரத்துல பவுல்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த கிறிஸ்தவத்துடைய நிலை கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஒரு பர்சனை வச்சு ஆண்டவர் எவ்வளவு இடங்கள்ல, அதுக்காக அவர் மட்டுமே செஞ்சாருன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அவரோடது ரெக்கார்டடு எல்லாமே. அவர் அந்த நிருபங்கள் எழுதுனதுனால இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டா இருக்கிறதுனால நம்ம அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பட் நமக்கு ரெக்கார்டுக்கு வராமலேயே ஊழியம் செஞ்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இவர் ரொம்பவுமே முக்கியமா காணப்படுறாரு. குறிப்பா அவர் புறஜாதிகளின் நிமித்தம் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் அவரை எடுத்து பயன்படுத்துறாரு. ஏன்னா இவருக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எப்படி ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எல்லா கண்ட்ரிலையும் போய் சேர்ந்துருக்கு. இது மூலயமா உலகம் கனெக்ட் ஆகுது. எங்க வேணாலும் போய் இன்னைக்கு நம்ம அசஸ் பண்றோம். ஊழியமும் அது மூலயமா வளருது. அதே போல அன்னைக்கு இருந்த கட்டத்துல இவர் ரோமனாகவும் இருந்த ஒரு மனுஷன், நல்ல படித்த ஒரு ஸ்காலர். அப்போ அவனோட அறிவு, திறமை, பக்தி, வைராகியம் எல்லாமே தேவன் அழகா சிறப்பாக அவருடைய ஊழியத்துக்காக எடுத்து பயன்படுத்தினார். பாருங்க 2வது வசனம், உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. 3வது வசனம் வாசிங்க. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இது. அடுத்த வசனங்கள்ல கூட பார்க்கலாம். இது முன்னாடி இருந்தவங்களுக்கு அருளப்படல. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த விஷயமே மற்றவங்களுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. புதிய ஏற்பாட்டுல இருந்த அந்த 12 சீஷர்களுக்கும் கிடையாது. அவர் கூடவே இருந்து அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்த அவங்களுக்குமே இந்த வெளிப்பாடு கிடைக்கல. ஆனா பவுலை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினாராம். புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க எவ்வளவா கிறிஸ்து நேசித்திருக்கிறார், எவ்வளவா எல்லா ஜனங்கள் மீதும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். புறஜாதிகள்னு சொல்லப்படுறது யாருக்கு? யூதனுக்கு தான் நம்ம புறஜாதிகள். ஆனா தேவனுக்கு நம்ம புறஜாதிகளே கிடையாது. உடன் பங்காளி. ஆமா, யூதர்களுக்கு வேணா நம்ம புறஜாதிகளா தெரியலாம். தேவனுடைய பார்வையில நாம யாரும் புறஜாதிகளும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார், எல்லா மக்களையும் நேசிக்கிறார். உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் ரட்சிக்கப்படாத மக்கள் மேல அவர் இன்னமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர்களுக்காக தான் தாமதித்து கொண்டிருக்கிறாரு. இன்னும் சிலர் ரட்சிக்கப்படணும், இன்னும் ஒரு சிலர் வரணும், இன்னும் அநேகரை மீட்க முடியுமா, இன்னும் அநேகரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிதான் தாமதிக்கப்படுது. சொல்லப்போனா இந்த கிறிஸ்துவனுடைய இந்த இவ்வளவு பெரிய ரகசியம் இந்த பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட பவுல் தைரியமா செயல்படுகிறார். இதே மற்ற யூதர்கள் அல்லாக்கு அந்த தைரியம் வரல. ஏன்னா பேதுருக்கு கூட அந்த தைரியம் வரல. புறஜாதிகள் மீது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டும் அவர்கள் அந்நிய பாஷையெல்லாம் பேசுறத பார்த்தும் எல்லாத்தையும் பார்த்துமே அவருக்கு தைரியம் வரல. அவங்க மக்கள் வரும்போது அவங்க கூட சாப்பிட்ட பந்தியில இருந்து எந்திரிச்சு போனாரு, பயந்து எந்திரிச்சாருன்னு சொல்லி பாக்குறோம். அதை பார்த்து பவுல் அவரை கண்டித்ததையும் நம்ம பாக்குறோம். இங்க பவுல தேவன் வல்லமையா பயன்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவருக்குள்ள இருந்த தைரியமும் கூட சொல்லலாம். அவர் தைரியமா போறாரு எல்லா இடத்துக்கும். முற்றிலுமா கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்க ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி அன்னைக்கு தமஸ்கு வீதியில அவர் கேட்ட போது, நான் உன்னை எப்படி பயன்படுத்துவேன்றதை ஆண்டவர் சொன்னாரு. அவர் சும்மா வெறும் வார்த்தையில
Sister, நீங்க உடனேயும் அவர் பேசுறீங்களா? ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. என்னாச்சு கேக்கல? உடனே Sister, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. நல்லா கேக்குது. ஓகே. அப்போ உடனேயுமே அவர் செயல்பட்டதையும் தாமதமின்றி அவர் செயல்பட்டதையும் அவருடைய அழைப்புடைய மகிமை அவர் உணர்ந்து கொண்டு செயல்பட்டதையும் எங்க இங்க யூதர்கள் துரத்துறாங்களா, போ அடுத்த பட்டணத்துக்கு போவோம், அடுத்த பட்டணத்துக்கு போவோம், அடுத்த இடத்துக்கு போவோம். அவர் ரெஸ்ட் எடுத்த மாதிரியே தெரியல. எவ்வளவு ஓடி ஓடி அவர் ஊழியம் செய்ய முடியுமோ செய்திருக்கிறாரு. பாருங்க, இதுல 6வது வசனம் நம்ம வாசிக்கலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்படி தொடர்ந்து வாசிங்கம்மா. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை ஆமென். ஆமென். பாருங்க, இந்த கிருபை வரமாக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அப்போஸ்தலர்களுக்கு சற்று தாமதமாக தான் அதை புரிந்து கொள்றாங்க. ஆனா பவுலுக்கோ இது வரமாக இந்த கிறிஸ்துவினை குறித்த ரகசியம், புறஜாதி மக்களை குறித்த ரகசியம், கிறிஸ்து அவர்களையும் பங்காளிகளாக அழைத்திருக்கிறார். எந்த ஒரு வேறுபாடும் அவரிடத்துல இல்லை, எந்த ஒரு மாற்று இதுவுமே இல்லை. ஒரே மாதிரியாக சகலவற்றிலும் எப்படி யூதர்களை ரட்சித்து நடத்தும் போது எப்படி அவர்களுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் இருக்கிறதோ அத்தனை ஸ்லாக்கியமும் புறஜாதிகளாகிய எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயங்கிறத பவுல் புரிந்து கொள்றாரு. பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பவுல் அதை நடைமுறைப்படுத்தியும் காண்பித்திருக்கிறார். இதே நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இதுல புறஜாதியிலிருந்து ரசிக்கப்பட்டவங்க பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் உண்டு, அநேகரை நம்ம பார்க்க முடியும். அதுல குறிப்பா பார்க்கும்போது ரூத் கேரக்டரை நம்மளால நெக்லெக்டே பண்ண முடியாது. ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்து வந்திருந்தாலும், விக்கிரக ஆராதனையில இருந்து வந்திருந்தாலும், அவ எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது, தேவனின் மீது, கண்மலையாகி அவர் மீது எவ்வளவு நம்பிக்கையோட அவ அவளுடைய அந்த புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய பேர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2 புத்தகம் தான். ஒண்ணு எஸ்தர், ஒண்ணு ரூத். ஒண்ணு புறஜாதியிலிருந்து வந்த இந்த ரூத்தும் எபிரேய பெண்ணாகிய எஸ்தரும். அப்போ அதுல இருந்து ஒரு சின்ன காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புறஜாதிகளுக்கும் இங்க யூதர்களாய் வந்திருக்கிற இவர்களுக்கும் 2 கண்ணும் போலதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லாருக்கும் ரட்சிப்பு, எல்லாருக்கும் விடுதலை, எல்லா ஜனங்களையும் தேவன் நேசிக்கிறார். அப்போ அந்த ஊழியத்தை முதல்ல அது தொடங்கி புறஜாதிகள் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிற வேலைய இவங்க செய்யறாங்க. சகல சிருஷ்டிகளுக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்லியாச்சு. ஆண்டவர் சொன்னார். அது கீழ்ப்படிந்து தோமா வராரு. நம்ம தோமா பத்தி கூட ஒரு முறை நம்ம பார்த்தோம். தோமா பல நாடுகளை தாண்டி இந்தியா வரைக்கும் வராரு. அது போல
ஒரு சிலர் தான் அதை ரொம்ப தூரம் கொண்டு போய் சேர்த்தாங்க. அநேகர் அந்த இடத்துக்குள்ளேயே இருந்ததுனாலதான் அங்க ஒரு பெரிய ஆம், ஆம், அந்த இஸ்ரேல் நாடே அங்க அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிதறடிக்கப்பட்டு போன எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பரவும்படியாக தேவன் செய்தார். இதுல முக்கியமான பங்கு பவுலுக்கு காணப்படுகிறது. சிதறடிக்கப்பட்டு போன ஒவ்வொரு யூதர்களும், ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் அவர்கள் சபைகளை ஆங்காங்கே அவர்களுக்கு எல்லாம் வீட்டு திருச்சபைகள் தான். அன்னைக்கு இது போல கட்டடங்களோ அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு கட்டடங்கள் வேணும், ஏசியா இருக்கணும், சர்ச் நம்ம போற சர்ச் ரொம்ப டீசெண்டா இருக்கணும், அதெல்லாம் பாக்குறோம். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், பிரம்மாண்டமான ஆலயமா இருக்கணும். எங்க சர்ச் பாத்தீங்களா இவ்வளவு பெருசு இருக்கு, எங்க சர்ச் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அதெல்லாம் அன்னைக்கு இல்ல. ஆனா சர்ச் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் கட்டப்பட்டது. ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பதில் பாக்கியமாக கருதினார்கள். சபை ஒரு கட்டடத்தை இல்ல, ஒவ்வொரு விசுவாசருடைய இருதயத்திலும் இருந்தது. இப்போ இந்த வசனங்கள்லயே நம்ம பார்க்கும்போது வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். 12 வாசிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. 13 பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஆமென். பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ புறஜாதிகள் யாரா இருந்தாலும், இது எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய புறஜாதிகளுக்கு எழுதப்படுகிறது. ஆசியா கண்டத்துல இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் எழுதப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல உள்ள அனைத்து திருச்சபைகளாலும் எல்லா மக்களாலும் இது வாசிக்கப்படுகிறது. இன்னைக்கும் இது சிறந்த புத்தகமா இருக்கு. எல்லா காலகட்டத்துக்கும் பொதுவானதான ஒரு மெசேஜா இருக்கு. அப்போ தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவ்வளவு பெரிய ரகசியம் ஏதோ இவங்களுக்கு மட்டும்தான் இருந்த ஒரு உலகம் முழுவதும் கொண்டு போய் பவுல் சேர்க்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம் அவருக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்லாக்கியம் இன்னைக்கு நமக்கும் இவ்வளவு பெரிய ரகசியத்தை உள்ள வச்சுட்டு, இவ்வளவு பெரிய தேவனை நாம் அறிந்து கொண்டு, இவ்வளவு பெரிய நன்மையை பெற்று கொண்ட நம்மளாலையும் என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்கவே முடியாது. உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனால சும்மா இருக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா அவர்கள் கனியற்றவர்களாக இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில அவங்க என்ன செய்வாங்க? கனி உள்ளவர்களாக, தேவனுக்கு பயன்படுகிறவர்களாக. அன்னைக்கு பவுல் அந்த காலத்துல பவுல் செஞ்சிட்டாரு, ஓகே. இன்னைக்கு யார் செய்யறது? நம்ம எல்லார கொண்டும் தேவன் செய்யறார், நிச்சயமா செய்யறார். ஒவ்வொருத்தரையும் தேவன் பயன்படுத்துகிறார். யாரையும் விருதாவா அழைக்கல. பவுல சூஸ் பண்ணாருன்னா அவரோட லைஃபுக்கு அவ்வளோ பெரிய மீனிங் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைச்சிருக்காருன்னா ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா சாதாரணமான அழைப்பு அது கிடையாது. நம்ம விலை மதிக்க முடியாத ஒரு அழைப்பு. எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பு கிடைக்கல, எல்லாருக்கும் இது போய் சேரல. நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம மேல தேவன் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். நாம் இதை கொண்டு போய் அநேக இடத்துல
சொல்லுவோம், புறஜாதிகளுக்கு ஆண்டவரை அறிவிப்போம் என்ற நம்பிக்கையோடு தான் தேவன் அழைச்சிருக்காரு. பாருங்க, இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இதுக்கு முன்னாடி இப்போ உபத்திரவத்தினால நான் இந்த ஊழியம் இவ்வளவு செய்யும் போது உபத்திரவம் வரும். மற்ற உபத்திரவத்துக்கும் இந்த உபத்திரவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்றவங்க ஏதோ ஒருவேளை அவங்களுடைய சுய விஷயங்கள்னால அவங்க உபத்திரவப்பட்டிருக்கலாம். ஆனா இங்க பவுல் உபத்திரவப்பட்டது சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மக்கள் அவ்வளவா ஒடுக்கப்பட்டாங்க. அப்போ இந்த உபத்திரவங்களை குறிச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீ நான் சிறையில இருக்கேன்னு சொல்லி நீங்க யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் பாடுபட்டேன் கிறிஸ்துவுக்குள்ளனா அது எனக்கும் ஒரு மகிமையா இருக்குது, என்னை சார்ந்த மக்களுக்கும் மகிமையா இருக்குது. கிறிஸ்துவுக்காக நாம் இந்த பாடுகளை நான் இன்றைக்கு சிறைக்குள்ள இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க எனக்காக வேண்டி கொண்டிருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு மகிமையாக அல்லவா இருக்கிறதுன்னு சொல்ற. இந்த மகிமையை நம்மளால உணர முடியுதா? இன்னைக்கு மாத்திதான் பிரசங்கம் பண்ணப்படுது. நம்ம எதுவுமே கஷ்டமே வராததான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு பிரசங்கிக்கப்படுது. ஆனா உண்மையா ஆண்டவருக்காக ஓடும்போது அவங்களுக்கு கஷ்டம் வராம இருக்காது. உபத்திரம் வரும், நெருக்கம் வரும், ஒதுக்கப்படுவோம், உதாசீனப்படுத்தப்படுவோம், தள்ளப்படுவோம். இது எல்லாமே வரும். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர். அப்போ இங்க யூதர்னும் இல்ல, கிரேக்கர்னும் இல்ல, எதுவுமே வேறுபாடே இல்ல. முழு குடும்பம், இதை ஒரே குடும்பமாக தேவன் பார்க்கிறார். இதன் நிமித்தம் நாம் பரலோகத்தில், அப்போ முழு குடும்பத்துல நம்ம ஒருத்தரா இருக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இங்க பவுல் தன்னை குறித்து எவ்வளவு எழுதியிருக்காரு பாருங்களேன். அப்ப அவர் தன்னை மேன்மைப்படுத்தணும்னு எழுதினாரா? இல்ல, அவர் தன்னையே உதாரணமா காட்ட, வேற யார போய் உதாரணமா காட்ட முடியும்? அங்க பாருன்னு சொன்னா அவங்க தப்பான பிரசங்கியார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிரசங்கம் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இன்னொருத்தவங்களே காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதை பிரசங்கிக்கிற எல்லாராலையும் உணர முடியும். அவங்க லைஃப்ல இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா பவுல் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வாழ்க்கைய சொல்றாரு, கிறிஸ்துவையும் சொல்றாரு, ஈஸியா போய் ரீச் ஆகுறாரு. அப்போ இன்னைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ரீச் ஆக முடியும். நான் என்ன பண்றது, நான் பவுல் மாதிரி இப்போ கடல் கடந்து போறதா, கப்பல்ல பயணம் பண்ணி போக முடியுமா? இல்லைன்னா ஃபிளைட் பிடிச்சிதான் போய் ஊழியம் செய்ய முடியுமானா? இல்ல. இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம தேவைப்படக்கூடிய ஒரு ஆள். உங்களை வச்சு ஒரு காரியம் இருக்கு. உங்களை வச்சு நீங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரியா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய பப்ளிக்ல இல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற அந்த இடத்துல உங்களுடைய ஊழியம் தேவைப்படுது. இப்ப எப்படி ஒரு சென்ட் இருந்தா அது வாசனை கண்டிப்பா வெளியில வந்துதான் ஆகணும். ஒரு மாம்பழம் வீட்டுல வச்சிருந்தோம்னா கண்டிப்பா அது காட்டி கொடுத்துரும். ஒரு பலாப்பழம் வாங்கி வச்சிருந்தோம்னா அவ்வளவுதான், அந்த பஸ்லயோ ட்ரெயின்லயோ எடுத்துட்டு போக முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். அது போல கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும் அந்த வாசனை. அப்படித்தான் நம்ம அவருக்காக இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, அவர் நம்மளை எந்த அளவுக்கெல்லாம், நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான், நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டார். அப்போ நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க வாசனையும் நற்கந்தமுமாக இருக்கீங்க. பாருங்க 17வது வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட
கிறிஸ்துவின் அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரக பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு பவுல் ஓடினார்னா எல்லாரும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டாரு. பவுலும் சந்தோஷமா கிறிஸ்துவுக்காக மரித்தாங்க. ஏன் இவ்வளவு ஓடினாரு? அவர் வரலாற்றின்படி பார்த்தா அவரு ஒரு 2 விதமா சொல்றாங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வரலாறுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா ஒரு ஆர்மி பர்சன், அவரு பெரிய அதிகாரம் இருந்தது அவர்கிட்டன்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேயே அவர்கிட்ட 80 கோடி என்னமோ சொத்து இருந்ததா, 80 கோடியோ 60 கோடியோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ்வளோ இருந்தது. எல்லாத்தையும் நஷ்டம் என்று நினைத்தார், எல்லாத்தையும் குப்பை என்று எண்ணினார். ஏன், எப்படி அவங்களால அதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டோரோட அன்போட அகலம், ஆழம், நீளம், உயரம் எல்லாத்திலையும் நீந்தி கடந்து வந்திருக்கிறார். அப்போ அந்த அனுக்கிரகம் எனக்கு கிடைச்ச அதே அனுக்கிரகம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்றார். ஆமென். அப்போ ஆமென். அவரோட அன்புல நம்ம ஒவ்வொரு நாள் ருசிக்க 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 நம்ம ஆட்டோமேட்டிக்கா அவர் நமக்குள்ள இருந்துட்டே இருப்பாரு. நம்ம அவருடைய வெளிச்சமாக கண்டிப்பா இருப்போம். நம்ம மூலயமா ஆண்டோருடைய நாமம் பரவி கொண்டேதான் இருக்கும். ஆமென். நம்ம எல்லாருமே முக்கியமானங்க. நம்ம அவருடைய சபை என்ற சரீரத்துல ஒவ்வொரு அவயமும் இப்ப அதுக்கு அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். ஒரு சின்னோண்டு ஒரு லிட்டில் ஃபிங்கரே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்க சுண்டு விரல் இருக்கு, அதுல ஒரே ஒரு ஜாயிண்ட் தான். ஒருவேளை உங்களோட வேலை அந்த ஒரே ஒரு ஜாயிண்ட் மாதிரி கூட நீங்க இருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஜாயிண்ட்டுக்கு பிரச்சனைனா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் வேணாம், எனக்கு கூட கழுத்துல ஒரு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு. அந்த ஒரு நர்வ் கம்ப்ரெஷனு எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரும்ன்றீங்க. இந்த ஒரே ஒரு நரம்பு கொஞ்சம் அமுத்திட்டு இருக்கு, அழுத்தப்பட்டிருக்கு, முழு சரீரத்தையும் அது எவ்வளவு அப்போ ஒரு அழுத்தத்துக்கே அவ்வளவு பாதிப்பு. அப்போ ஒவ்வொரு நரம்பும் எவ்வளவு முக்கியம் இந்த சரீரத்துல. இந்த கண்ணு இருக்கு, இதுல ஆயிரக்கணக்கான நுண் நரம்புகள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணுத்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கண்ணு எந்த நிலைமையில இருக்கும்? நம்ம உடம்பு கோடிக்கணக்கான செல்களால ஆனது, கோடிக்கணக்கான செல்கள். அப்போ அதையும் ஆர்கனை விட்டுருங்க, செல்லுக்குள்ள போங்க. அந்த செல்லுக்குள்ள எத்தனை ஆர்கனல்ஸ் இருக்கு? ஒரு செல்லுக்குள்ள எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? அந்த பார்ட்லயும் மைனூட் பார்ட்டா கூட நம்ம இருக்கலாம். ஆனா அது ரொம்ப முக்கியம். அதே போலதான் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரைஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்ச். பாருங்க, 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தலைமுறையாய் கிறிஸ்துவனுடைய நாமம் நம்ம மூலமாய் மகிமைப்பட வேண்டும். இந்த 19வது வசனத்துக்குள்ள கூட அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த மகிமையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவினுடைய வலது பரிசத்துல அவர் அமர்ந்திருக்கிறது போல நம்மளையும் அழைக்கிறாரு, நம்மளையும் அவர் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்க போறாரு. இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு வல்லமையா நமக்குள்ள கிரியை செய்கிறார். அப்போ நம்ம மூலியமா தலைமுறையா உங்க ஒருத்தர் மூலமா எத்தனை பேருக்கு ஆண்டவர் ரீச் ஆயிட்டு இருக்காருன்னு கண்டிப்பா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அவர் ரீச் ஆயிட்டே தான் இருப்பார். ஒருவேளை வெளியில தெரியற மாதிரி அநேகர்
அவங்க பெரிய ஊழியக்காரங்க, இவங்க பெரிய வல்லமை நிறைந்தவங்க, அப்படி இப்படின்னு சொல்லலாம். அது வேற கேட்டகிரி, கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா கண்ணுக்கே தெரியாம, இல்ல பிரபலம் ஆகாம, இல்ல யாருக்கும் தெரியாம சாதாரண மனிதர்களை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இதுல பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை போல நீங்களும் ஆயத்தப்படுங்கன்றதுதான் சொல்ல வர்றார். அடுத்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது நாம் பூரண புருஷர் ஆகுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு நான் அதுக்கு கொடுத்திருக்கேன். நம்ம ஆண்டவர் அறிந்து கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், எல்லாம் ஓகே. கிறிஸ்துவுக்காக இத்தனை வருஷம், ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு 18-20 வருஷம் ஆயிருக்கும். நீங்க எல்லாரும் கூட ஆண்டவருக்குள்ள சிறு வயதுல இருந்தே கூட கிறிஸ்துவ குடும்பத்துல இருக்கலாம், எல்லாம் ஓகே. இன்னும் நம்ம பூரண புருஷராக வேண்டியது இருக்கு. இன்னும் நம்ம வளர வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. இன்னும் நம்மளை மெருகூட்டி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இன்னமும் நம்ம சரிப்படுத்த வேண்டிய ஏரியா நிறைய இருக்கு. இன்னமும் நம்ம கவனம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாத்தையும் இந்த ஒரு அதிகாரத்திலே அப்படியே போட்டு அவ்வளோத்தையும் ஒரு 10 நம்மளும் தான் பேசுறோம், ஒரு நாளைக்கு 1000 வார்த்தை. பட் எவ்வளவு நம்ம மீனிங்ஃபுல்லா பேசுறோம்னு தெரியல. பட் பவுலுடைய இந்த வசனங்கள்லாம் பாருங்க, சில நேரத்துல உண்மையா பொறுமையா அதை விளக்கமா பேசணும் அப்படின்னா ஒரு வசனத்துல இருந்து அடுத்த வசனத்துக்கு போறதுக்கே முடியாது. அந்த அளவுக்கு காரியங்கள் அதுல இருக்கு. அவ்வளவு முக்கியமானதெல்லாம் இந்த கொஞ்ச வார்த்தைகள்லயே பவுல் மூலியமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த நாம் பூரணம் புருஷராகுதல், சாப்டர் 4, டு பிகம் த ஹோல் இன் கிரைஸ்ட் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ள இன்னும் பலப்பட வேண்டிய காரியங்கள் இந்த அதிகாரத்துல அவர் எழுதியிருக்காரு. நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம், வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான பாருங்க, வாசிங்க வாசி. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமேன். ஆமேன். பாருங்க, முக்கியமா என்ன சொல்றாரு, இந்த அழைத்த அழைப்புக்கு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அநேகர் அழைக்கப்பட்டது உண்மை, ஊழியெல்லாம் செஞ்சது உண்மை, என்னென்னமோ பண்ணி ஒரு கட்டத்துல அவங்க மகிமை இழந்து போன மாதிரி, சாட்சி கெட்டு போன நிலைமையிலும் தங்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் கெடுத்து கொண்ட சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்க முடியுது. சொல்லப்போனா நான் ஒரு பெந்தகோஸ்தே பின்னணியத்துல இருந்து, தட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டு திருச்சபையில தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தி சுத்தி இருந்த அனுபவங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்தே சர்ச்சஸ் தான். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் போயிருக்கேன், ஆர்சி சர்ச்சுக்கெல்லாம் உண்மையிலேயே நான் போனதும் இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு இருந்ததும் இல்லை. அவங்கள பத்திலாம் எனக்கு பெருசா தெரியவும் தெரியாது. உண்மையிலே இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். உங்க எல்லாரும் எனக்கு கர்த்தர் தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா பறந்து விரிந்த ஒரு மனப்பான்மை தேவைப்படுது. ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளேயே இல்லாம தேவன் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒண்ணு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அப்போ
எவ்வளோ பேர் நாங்க இந்த காலகட்டங்கள்ல அனுபவங்கள் இது சின்ன கொஞ்ச வருடங்கள்லயுமே அநேகர் விழுந்து போனது, அநேகர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அப்படியே ஆண்டவரே விட்டு பெல்ட் அடிச்சு திரும்பி ஓடினவங்க. அதாவது அவங்க யாரும் சாதாரண ஆட்கள்ல, நல்ல நல்ல பெரிய அளவுல ஊழியம் செஞ்சவங்க நிறைய பேரை பார்த்திருக்க முடிஞ்சது. இன்டு பர்சன் டு பர்சனா தெரிஞ்சவங்க தான் சொல்றேன், அன்னோன் பர்சன்ஸை கூட சொல்லலை. அது மாதிரி அநேகரை நாங்க பார்க்க முடிந்தது. அப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அநேகருக்கு ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல என்ன பிரச்சனைனா, நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டோம்னு தெரியாம இன்னைக்கும் இருக்கிறாங்க. எது என்னோட கடமை என்று தெரியாத, சர்ச்சுக்கு போறதுக்கே நிறைய பேர் அவ்வளோ போறதே இல்லை. நிறைய கேள்விப்படுறேன். இப்ப நான் இருக்கிற சர்க்கிள்லயும் சரி, மற்ற சர்ச்சுக்கு போறது இல்லை. அதுவே அவங்க நம்ம போறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னே தெரியாத ஒரு பெரிய கிறிஸ்துவ கூட்டம் இருக்கு. ஆலயத்துக்கு போறதே பெரிய நம்ம தியாகம் பண்ற மாதிரி அப்படி அந்த லெவல்ல இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய அழைப்பு நான் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம், வசனத்தை உணர்ந்திருக்கோம், ஆண்டவரை நன்கு ருசி பார்த்திருக்கிறோம், கர்த்தருக்குள்ள இன்னும் இவ்வளவு கேள்விப்பட்டு ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டே வர்றோம். அப்போ நம்முடைய அழைப்பு நமக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்ப அதை நம்ம போய் மற்றவங்களுக்கு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கூட நமக்கு இருக்கு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அநேகர் பாத்திரமற்றவர்களாய் போனார்கள். இன்னைக்கு கூட நான் யோசிச்சு பார்த்தேன், சாடாக் யூதாஸ் காரியத்து பைபிள்ல முடிஞ்சிட்டாரு, மார்க்கு லூக்காலேயே முடிஞ்சிட்டாருன்னு பார்த்தா இன்னி வரைக்கும் யூதாஸ் காரியத்தை எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதோட முடிஞ்சிடல. சபைக்குள்ள உள்ளவங்க தான் அப்படி இருக்காங்க நிறைய, கிறிஸ்தவர்கள் தான் அப்படி இருக்காங்க நிறைய. அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா நடக்காம யூதாஸ் போயிட்டாரு. அப்படி இல்லாம ஜாக்கிரதையோட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஓட வேண்டியது இருக்கு. அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அதுக்கு முக்கியமா என்ன இருக்கணும்? முதல்ல மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க. நமக்குதான் பிரச்சனை வரும், நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துலதான் போராட்டம் வரும். உண்மையா ஊழியம் செய்யறவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கணும், பிரிஞ்சு போயிடணும், இல்ல குடும்பத்துல கலாட்டா பண்ணும் அப்படின்னு யாருமே நினைக்க போறதே கிடையாது. பட் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். உண்மையா ஊழியம் செய்யக்கூடிய, உண்மையிலேயே ஆண்டருக்கு பயன்படக்கூடிய அவங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சோதனைகள் இருக்கும். சிலர் பார்த்தா வியாதிகளோட இருக்கலாம், வேதனைகளோட இருக்கலாம். நிறைய அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்தா. ஒரு சகோதரி பார்த்தேன், மென்டலி ரிட்டார்டட் சைல்டு, அவங்கள வச்சுக்கிட்டு அந்த அம்மா அவ்வளோ அழகா ஊழியம் பார்க்குறாங்க, அவ்வளோ சந்தோஷமா சாட்சியை ஷேர் பண்றாங்க. அப்போ எவ்வளோ பாடுகள் இருக்கலாம், ஆனாலும் நீங்க அதனால என்ன பண்ணிடக்கூடாது, சமாதான கட்டு குலையாம பார்த்துக்கணும். அது ஒரு முக்கியமான காரியம். குடும்பத்துல முக்கியமா, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமா, நம்ம இருக்கிற இடத்துல சமாதானத்தோட ஆவியின் உரிமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்க. மனத்தாழ்மையா இருங்க, சாந்தமா இருங்க, பொறுமையா இருங்க, அன்புல ஒருவரை ஒருவர் தாங்குங்க. இன்னைக்கு அன்புக்கு பஞ்சம் வந்த காலம்தான் இது. ஆண்டவரோட அன்பு தான் நமக்கு முழுசா கிடைக்குது. மற்றவங்களுக்கு அன்பு இருக்கு, ஆனா வெளிப்படுத்தவே தெரியறது இல்லை. அன்பு வெளிப்படுத்துறது கிடையாது. நான் நேசிக்கிறேன்றதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஏதோ ஒண்ணு அவங்க கிட்ட வாய் விட்டாது நல்லா பேசணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அதெல்லாம் யாரும் பண்றதுக்கு விரும்பல. அன்புக்கு பஞ்சம் வந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. குடும்பங்கள்லயும் சரி, எத்தனையோ குடும்பங்களை அதை நம்ம சொல்ல முடியும். ஏன் 2 வார்த்தை உற்சாகமா பேசினாதான் என்ன, அன்பா பேசினாதான் என்ன குறைஞ்சு போயிடுவோம், என்ன முத்து கொட்டி போயிடும். அது வெளிப்படுத்துறதே இல்லை. கேட்டா நான் அன்பா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா வெளிக்காட்டவே மாட்டாங்க. அப்புறம் எப்படி கூட இருக்கவங்க அன்பா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களால உணர முடியும்? அப்போ
அன்போட நடந்து கொள்ளுங்க. ஒருவர் தாங்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் அன்பு. அன்பினால தாங்குங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, ஒரே நம்பிக்கை, கிறிஸ்து தான் நம்முடைய ஒரே நம்பிக்கையா இருக்கார். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே சரீரமாகிய சபை, ஒரே ஆவியானவர், ஒரே ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. நமக்கு மல்டிபிளே எதுவுமே கிடையாது. எல்லாமே சிம்பிள் தான். எதுவுமே கிறிஸ்தவத்துல கஷ்டமான விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லோருக்கும் ஒரே தேவன், ஒரே பிதா, ஒரே ரட்சிப்பு, ஒரே விசுவாசம். அப்போ 7வது வசனம், கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈவு கொடுத்திருக்காரு. அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு அது. அதுக்கு எவ்வளவு விளக்கரையும் செலுத்தினார் அவரு. அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. அவருக்கு இவ்வளோ ஈவுகள் கொடுக்கப்பட்டது. 13 புத்தகங்கள், 13 நிருபங்கள் எழுதி இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டுடைய முக்கிய பங்காளரா இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்கு அடுத்து ஒரு பெரிய கேரக்டராகவே பவுல் பார்க்கப்படுறாரு. கிறிஸ்துவனுடைய பாடுகள் உபத்திரவங்கள கொஞ்சம் குறையும் மிச்சம் போனதெல்லாம் அவர் மேலதான் இருக்குதுன்னே சொல்லலாம். கிறிஸ்துவோட அச்ச அடையாளங்களை இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் சுமந்து கொண்டு சென்றார்கள். இதெல்லாம் அவங்க எவ்வளவு விளக்கரையும் செலுத்தினாங்கன்னா உயிரை விளக்கரையமா கொடுத்தாங்க. சும்மா ஒன்றும் ஆண்டவர் அவ்வளவு தூரம் அவங்கள பயன்படுத்தல. அப்போ நமக்கும் ஒரு விளக்கரையும் இருக்கு, நமக்கும் ஒரு ஈவு இருக்கு, நமக்கும் ஒரு அளவு இருக்கு. நமக்குன்னு சில கிருபைகளை தந்திருக்கிறாரு. அந்த கிருபைகளை நாம் நிச்சயமா பயன்படுத்தணும். நம்ம கர்த்தர் கொடுத்த கிருபைகளை வீணடிச்சிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த காலங்களை வீணடிச்சிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை வீணடிச்சிடவும் கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பங்களை நம்ம விட்டுறக்கூடாது. கொடுத்த சந்தர்ப்பத்துல, கொடுத்த நேரத்துல இருக்கிறத கொண்டு நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்க தேவன் நம்மள விரும்புறார். தேவன் பாருங்க, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வனங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயும் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷராகவும் மேய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். அதனால நம்ம இன்னும் நிறைவான பூரண புருஷராக வேண்டும். கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அவருக்குள்ள ஒருமனப்பட்டவர்களாக வேண்டும். அவரோட வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், நானும் மனுஷன் தானே, எனக்கு கோவம் வந்தா என்ன தப்பா அப்படின்னு நம்மளை சொல்லிக்குவோம். ஆனா அப்படி இல்லை. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. அப்ப அவரோட தான் நம்மளை கம்பேர் பண்ணுமே தவிர we should not compare with other people or other human beings. அப்ப அவரோட தான் நம்மளை கம்பேர் பண்ணணும். நான் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கிறிஸ்துவோட நம்ம கம்பேர் பண்ணணும். அவரோட வளர்ச்சியோட நம்மளால வளர முடியும், வளரணும். அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவனுடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம். நாம் அதுல வேணா பின்தங்கி இருக்கலாம், ஆனா நம்ம வளர்ந்து கொண்டே வரணும். படிப்படியா தேவன் நம்மளை எல்லாத்திலையும் பயிற்றுவிக்கிறார், நம்மளை பூரண புருஷர்களாக்குகிறார். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக, நாம எல்லாரும் சீர்பொருந்தும் பொருட்டாக, நம்ம தேவனுக்குள்ள ஸ்திரப்படும் பொருட்டாக, நம்ம நம்பிக்கையில நிலைத்திருக்கும் பொருட்டாக ஊழியக்காரர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்களாக, சுவிசேஷர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக. இது ஒரு நேரடியா ஒரு 5 ஊழியம் கொடுக்கப்பட்டாலும்
சொல்லப்படாத அநேக ஊழியங்கள் இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்கு சின்ன சின்ன வகைகள்ல. அது நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறுவர் ஊழியம்னு தனியா செய்யறாங்க, ஜெயில் மினிஸ்ட்ரின்னு செய்யறாங்க, புவர் ஏழை 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 மக்களுக்குன்னு ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க, தெருவோர மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க இருக்காங்க, இஸ்லாமியர் மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க, ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஊழியம் பண்றவங்க இருக்காங்க, ஏழைகளுக்கு கொடுத்து அப்படி ஊழியம் செய்யறவங்க இருக்காங்க. அப்போ விதவிதமா அதுலயும் நிறைய இருக்காங்க. அது இங்க எழுதப்படாம இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தரும் முக்கியமானவங்க தான். அப்படி இப்படிப்பட்டவர்கள் இருக்கும்போது, இவ்வளவு ஊழியங்கள் இருக்கும்போது, கண்ட கண்ட உபதேசங்களை கேட்டு அடிப்பட்ட அலையோர்களை போல நீங்க இராம, இந்த ஒரே சத்தியம்தான், ஒரே வசனம்தான் நமக்கு கொடுத்தப்பட்ட காஸ்பல், ஒரே காஸ்பல் தான், ஒரே காட் தான், ஒரே விஷயம்தான். இதுக்கு மாற்று உபதேசம் யாரும் கொண்டு வந்தா அதையெல்லாம் கேட்டு பலவிதமான உபதேசங்கள் வரும், பலவிதமான ஊழியங்கள் நடக்கும், பலவிதமான மக்கள் வருவாங்க, பல பேர் பல மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் பைபிள் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்க பலவிதமான இதனால அலக்கடிக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத பவுல் இந்த மக்களுக்கு வந்து எச்சரிப்பா சொல்றாரு. சொல்லிட்டு 16வது வசனத்துல பாருங்க, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆமென். பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக. அப்போ நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம ஒன்றிணைந்தவர்களாய் இருந்து செயல்பட வேண்டும். நீங்க 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மற்ற புறஜாதிகளை போல நடந்து கொள்ளாமல், வீண் சிந்தனையில நடந்து கொள்ளாமல், உலகம் பின்பற்றுகிற வகையிலே நாம் நடந்து கொள்ளாமல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைவோர்ஸ் அதிகமா காணப்படுறது பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ குடும்பங்கள்ல தான் இருக்கு இந்தியால. அதுலயும் பெண்டகாஸ்ட் ஃபேமிலிஸ்ல தான் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம எங்க போறோம்? உலக பிரகாரமா நம்ம பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம அங்க தேடிட்டு போறோம். வசனத்தை எல்லாம் யாரும் பார்க்கறது இல்ல, வசனத்தை யாரும் கவனிக்கிறது இல்ல. எப்படி நம்ம வாழணும்னு நம்ம அறியாம இருக்கிறோம். மற்ற உலகம் இன்னைக்கு காம விகாரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்காங்க, இஷ்டம் போல வாழ்றாங்க. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 20வது வசனம். 21, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ நம்ம அவர் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் எப்படி நமக்கு போதித்திருக்கிறார். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள், உள்ளத்தில புதிதான ஆவியுள்ளவர்களாக இருங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேசுங்கள். 26வது வசனம், கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, திருட வேணாம், பொய் சொல்ல வேணாம், நல்ல வேலையை செய்யுங்க, ஒழுங்கா வேலை செய்யுங்க. அது ஒன்றும் அழகான ஒரு பாயிண்ட். அதுவும் நல்ல வேலையா இருக்கணும். எல்லாரும் வேலை செய்யறான்ட்டு டாஸ்மார்க்ல போயிட்டு எத்தனை கிறிஸ்தவங்க வேலை பார்க்கறாங்க, அதெல்லாம் வேதனைக்குரியதா இருக்குது. நலமான வேலையை செய்யுங்க. அப்படி கெட்ட வார்த்தை பேச வேணாம், பிரயோஜனம் இல்லாதவைகளை நீங்க பேசாதீங்க. மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்குதா அதை பேசுங்க, அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகுதா அந்த மாதிரி பேசுங்க. அப்போ நாக்க நம்ம எப்படி பயன்படுத்தணும்? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. எத்தனையோ முறை நம்ம செய்யற காரியங்களால அவர் துக்கப்படுறாரு, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர். துக்கப்படுத்தாதீங்க, கோவப்பட வேணாம், கசப்பு வேணாம், கூக்குரல், சத்தம், தூஷணம், மூர்க்கம், எரிச்சல், இதெல்லாம் தர்க்கம் பண்றது,
ஆர்கியூமெண்ட் பண்றது, இது எதுவுமே உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து இருந்து கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து- தேவன் தேவன் உங்களுக்கு உங்களுக்கு மன்னித்தது மன்னித்தது போல. போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி. ஆமென். இன்னைக்கு நான் இவ்வளோ படிச்சேன். இந்த 2 அதிகாரம் பார்த்தேன். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பளிச்சுன்னு பட்டுச்சு. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னியுங்கள். மன்னியுங்க. நீங்க நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. ஆனா நான் நிறைய பார்த்திருக்கேன். மன்னிக்காத கிறிஸ்தவங்கள் 99% இருக்காங்க. மன்னிக்கவே தெரியாது. ஆனா அவங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவங்களுடைய முதல் அடையாளம் அவங்க அன்பா இருக்கிறதுல தெரியும். அவங்க மன்னிக்கிறதுல தெரியும். அவங்களுடைய நற்குணம் அந்த 2 விஷயத்துலதான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் இன்னைக்கு மன்னிக்கிறதே இல்லை. என் சொந்த குடும்பத்திலேயே நான் பாக்குறேன். அவங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு அப்படி என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தாங்களா, அவங்க வீட்டு சாவுக்கு என் அப்பா சாவுக்கு வந்தாங்களா, நான் அவங்க அப்பா சாவுக்கு போக மாட்டேன். இப்படி அவங்க பண்ணா நான் பண்ணுவேன், அவங்க பண்ணா நான் பண்ண மாட்டேன். அவங்க என்ன நேசிக்கலன்னா நான் நேசிக்க மாட்டேன். இப்படியா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு? சத்துருக்களை நேசியுங்கள். உங்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களை கஷ்டப்படுத்துறவங்களை நேசிங்க. நீங்க உங்களை நேசிச்சவங்களே நேசிச்சா உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால என்ன உங்களுக்கு பிரயோஜனம்னு கேட்கிறாரு. உங்களை நேசிக்காதவங்களையும் நேசிச்சாதான் நம்ம ஹைலைட்டு. அப்பதான் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அது அடையாளமா இருக்கும். நீங்க நேசிச்சு பாருங்க, எதிரி கூட ஒரு நாள் உங்ககிட்ட வருவான். அவங்களுக்காக நேசிச்சு ஜெபம் மட்டும் பண்ணுங்க. அடிச்சு சொல்றேன், எப்பேற்பட்ட எதிரியும் ரொம்ப ரொம்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு தூரமே போகாது. எவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களே உங்ககிட்ட சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். நம்முடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம காட்டுற அன்புக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அன்பு மாதிரி ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த அன்பு, நிறைவான அன்பு இருக்கும்போது எந்த பாவமே வராது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், பொய் சொல்லாது, இருமாப்பா இராது. பவுல் அழகா, நான் இத்தனை பாஷை பேசுறேன், இவ்வளவு ஊழியம் செய்யறேன், ஆனாலும் அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. வெறும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல அப்படியேதான் ஆயிடுவோம். அப்போ நம்ம அன்புல நிலை கொள்ள வேண்டும். மன்னிக்க முடியாத நிறைய பேர் நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களையும் மன்னிக்கணும். நேசிக்க முடியாதவங்க நிறைய பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க, அவங்களையும் நம்ம நேசிக்கணும். அங்கதான் மத்தவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே இருக்கு. உலகம் நம்மளை பார்த்து நீ இழிச்ச வாயின்னு சொல்லும். அதெல்லாம் கவலையே படாதீங்க. ஆண்டவர் பார்வையில நம்ம விலையேற பெற்றவர்களா இருந்தா போதும். ரூத்துக்கு போவாஸ் கண்ணுல இறக்கம் கிடைச்சிச்சுன்னா அவளுடைய நற்குணம், அந்த நற்குணத்தை நம்ம காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த 2 அதிகாரங்கள்ல அநேக காரியங்களை நாங்க பார்த்தோம். ஏசப்பா, நீங்க எங்க கூட பேசுனீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, இன்றைய நாளிலும் எந்த வசனத்தை கொண்டு யாரிடத்துல பேசுனீங்களோ அதை அவங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, நாங்க காலத்தை தாமதிக்காமல், அப்பா எங்களுடைய கடமையை உணராமல் இருக்கவே கூடாது. ஏசப்பா, நீங்க எவ்வளவு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய விலை மதிப்பற்ற பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா எங்களை மாற்றி இருக்கீங்க. இந்த சிலாக்கியம் பெறாத அநேகர், கோடிக்கணக்கான ஜனங்கள் எங்களுக்கு மத்தியில இருக்கிறாங்கப்பா. அப்பா, நாங்க எப்படியாகிலும் ஏதோ ஒரு வகையில அப்பா அவர்களுக்கு உங்களுடைய அன்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாத்திரங்களாய் அப்பா எங்களையும் நீங்க பயன்படுத்துங்க. எங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க எங்களை அழைத்த அழைப்பை அறிந்து கொண்ட நாங்கள், புரிந்து கொண்ட நாங்கள் அதில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசிர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா.
தேவனுடைய சமாதானத்தினாலே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படட்டும். தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே அப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளிலும் பைபிள் ஸ்டடி நடத்துறதான சகோதரன் அவர்களுக்காக, அவங்க துணைவியார் பிள்ளைக்காக, அப்பா ஆண்டவரே அவங்க அம்மா அப்பாக்காக, சகோதரிக்காக, அவங்க குடும்பத்திற்காக, இந்த நாளிலும் இணைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம். பிரதர் லியோ பிரதர் அவங்க குடும்பத்திற்காக, பீட்டர் ராஜ் பிரதர் அவங்களுடைய குடும்பத்திற்காக, சகோதரி ரூபி அவர்களுக்காக, சகோதரி தெரசா அவர்களுக்காக, ராஜா பிரதர் அவர்களுக்காக, டைட்டஸ்க்காக, அப்பா இன்னும் ஆண்டவரே வர தவறின பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காகவும் கூட நாங்க நினைவு கூர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா எங்க எல்லாம் ஒரே குடும்பமாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்பிலும் நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டு இன்னும் ஆண்டவரே உம்முடைய வருகை வரையிலும் ஆண்டவரே நாங்கள் அப்பா இன்னும் வசனத்திலே பலப்படவும், நாங்கள் எழும்பி செயல்படவும் நீர் எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை என் முழு ஸ்தோத்திரி, உள்ளமே என் அவருடைய முழு பரிசுத்த உள்ளமே நாமத்தை பரிசுத்த ஸ்தோத்திரி. நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை கர்த்தர் செய்த ஸ்தோத்திரி, சகல கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமென் ஆமென். Thank you all for joining. God bless you.